உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தமிழ்நாட்டுல பாஜகவுடைய ஆதரவு அதிகரிக்குது இருக்கீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான வண்டி பிரதமரை பார்க்கறதுக்கு எத்தனை மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நீங்களே வந்து கண்கூட பார்த்துருக்கீங்க. அதனால கண்டிப்பாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்கு, வளர்ந்துட்டும் இருக்கு. எதனால வளருதுன்னு நினைக்கிறீங்க? பாஜக மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து தேடுறாங்க. திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்துட்டாங்க, இப்போ வந்து புதிதாக வந்து மாற்றத்தை வந்து தேடுறாங்க. அதனால கண்டிப்பாக பாஜக வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. பாஜக தலைவர்களை எப்படி பார்க்குறாங்க மக்கள்? இப்போ பாஜக தலைவர்கள் வந்து ஒரு சேவை மனப்பான்மையாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா இங்கே பாஜகவில் வந்து ஒரு அணி தலைவர்கள் இருந்து அப்புறம் மாவட்ட தலைவர் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் மக்களுக்கு திடீர்னு ஒரு எந்த ஒரு மக்கள் பிரச்சனாலும் போராட்டம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்லேருந்து அணித்தலைவர்கள் எல்லாருமே வந்து உடனுக்குடன் வந்து செய்கிறாங்க. அதனால ஒரு சேவை மனப்பான்மையில் இருக்கிறதுனால மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து ஒரு பெருமையாக தான் வந்து பார்க்குறாங்கன்றது என்னோட கருத்து. பாஜகவுடைய வலிமை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுடைய வலிமைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க கட்சியோட சித்தாந்தமே தேசியம் தெய்வீகம், இந்தியர்ன்றதுல நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு. அப்புறம் கடவுள் நம்பிக்கைன்றது எங்க கட்சியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை. அதனால வந்து இப்ப கடவுள்ன்றப்பே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்து வந்துடும். அதனால இந்த ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் எங்க கட்சியோட ஒரு தனித்துவமான ஒரு நல்ல ஒரு விஷயமா நாங்க வந்து பாக்குறோம். பாஜக ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் நடக்குதுங்க? பாஜக ஆட்சி அமைஞ்சா கண்டிப்பா மக்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வருங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மாதிரி இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே இப்ப இங்கேயும் வந்து நம்ம பாஜக ஆட்சி அமைச்சு நம்ம சென்ட்ரல்லயும் வந்து பாஜக இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம மக்களுக்கான நிறைய நன்மைகள் வந்து வெளியே வரும். இப்ப வந்து பாரத பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு 21வது பேமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனாயிரம் கோடி விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்றத இன்னைக்கு பிரதமர் அறிவிச்ச உடனே ஒரே ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, டப்புன்னு ஒரு 2000 வந்து அக்கௌண்ட்ல இருந்து விழுதுங்க. அதனால வந்து மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுலன்னு எதிர்கட்சிகள் சொன்னாலும், ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான்றது அடிமட்ட விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு விவசாய அணியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து கலந்துருந்தாங்க. இந்த ஒரு கிரௌடே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்றது கண் கூட வந்து தெரியுது. நீங்களே வந்து பார்க்கலாம். பாஜக தான் தமிழ்நாட்டு முன்னேற்ற தடுக்குது, நிதி தர மாட்டேங்கிறாங்க திமுக குற்றச்சாட்டு. இல்லைங்க, தேவைக்கான நிதிகளை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 2026 யாருக்கு சாதகமா? 2026 பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணி வந்து அமைதோ அந்த கூட்டணி வந்து ஆட்சியை வந்து அமைக்கும். இது 100% வெற்றியை தரும். 10 ஆட்சி எப்படி? 10 ஆட்சி ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நீங்க அடிமட்ட மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கே வந்து சொல்லுவாங்க ரொம்ப பிரமாதமா சீர சிறப்புமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் மோடி தான் பாஸ் என்றது அடுத்த நாட்டு தலைவர்களே வந்து சொல்றாங்க. அடுத்த நாட்டு தலைவர்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. எப்பயுமே ஒரு பழமொழின்னு ஒண்ணு இருக்கு, எப்பயுமே உள்ளூர் ஓனா வந்து விலப்பாவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம உள்ளூர்ல இருக்கவங்க நம்ம உள்ளூர்காரங்க வந்து மதிக்கணும். நம்ம பிரதமருடைய நன்மையை வந்து நம்ம மக்கள் வந்து கொண்டாடணும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நம்ம பிரதமரை வந்து எவ்வளவு வந்து கொண்டாடுறாங்க அதை பார்த்தாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாரத பிரதமரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடணுன்றதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். மோடி திட்டங்கள்ல உங்களை கவனம் ஈர்த்தது? இங்க மோடி ஐயா திட்டம் வந்து கவனம் ஈர்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த விவசாய இதுவே வந்து சொல்லலாங்க. விவசாயிகளுக்கான அந்த ஊக்கத்தொகைன்றது வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து விவசாயிகளுக்கு போகுது. இதுவே ஒரு மாபெரும் திட்டம்ன்றது என்னோட ஒரு இதுவா இருக்கு. பாஜகவுக்கு தமிழக இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்களா? எதனால ஆதரிக்கிறாங்க? 100% வந்து பாஜகவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. நான் வந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய இளைஞரணி மாவட்ட தலைவரா சொல்றேன். எங்களுடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணார் சூர்யா மாநில தலைவர் போற இடத்துல எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு இளைஞர்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்கன்றத பாருங்க. மிக முக்கியமா மற்ற கட்சியில காட்டிலும் இளைஞரணின்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா எங்களோட பாரதிய ஜனதா கட்சியில 35 வயசுக்குள்ளதாங்க இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல இளைஞர் வந்து ரொம்ப வேகமா
எங்க மாநிலத்தை தவிர எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு. இப்ப வேலூருக்கு போனாரு, அப்புறம் தருமபுரிக்கு வந்தாரு, கிருஷ்ணகிரியில மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமிட்டு இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில வந்து ஒரு மாற்றத்துக்காக கன்ஃபார்ம் வந்து ரொம்ப பாடுபடுறாங்க, ரொம்ப ஊக்கமாகவும் இருக்காங்கன்றத தெரிவிச்சுக்கிறான். தமிழ்நாட்டுக்கு தேவையான வேலை வாய்ப்புலாம் மத்திய அரசு கிட்ட வருதுன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் வருதுங்க. தமிழ் மொழி கலாச்சாரத்தை பாரதிய ஜனதா பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாடகம் நடிக்குதுன்றாங்க. இல்லைங்க, நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றணுன்றதுதான். அது வந்து எதிர்கட்சிங்க வந்து பொய் பிரச்சாரம் வந்து வைக்கலாம், அழிக்கணும்ட்டு. ஆனா பாரத பிரதமர் எங்க போனாலும் என்ன சொல்றாரு, தமிழ் மொழி மிக பழமையான மொழின்றத ஒவ்வொரு ஊர்லயும் வெளி கண்ட்ரியில போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து அவர் அழிக்கணும்னு நினைப்பாரு. பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி கொள்கைக்குள்ள போறதில்ல. காவேரி உரிமை தமிழர்கள் உரிமைக்கு பாரதிய ஜனதா நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போராட்டக்காரர்கள் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து உடன் நிக்குது. அண்ணாமலை உதயநிதி எப்படி பாருங்க? எங்க அண்ணாமலன் உதயநிதி அவர் வந்து போட்டியே நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அண்ணாமலன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டு வெளியில கர்நாடகால போயிட்டு சிங்கன் பேர் வாங்கிட்டு வெளிமாநிலத்தே பேர் வாங்கிட்டு வந்தவர். அவரு நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே ஒன்றும் போய் பேர் வாங்கல. அப்படின்ற பட்சத்துல அண்ணாமலனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்றதே தப்புன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கட்சியில மாற்றம் செய்யணும்னு நினைச்சா என்ன மாற்றம் செய்யணும்னு? கட்சியில மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்க லோட்டஸ்க்கு வந்து வாக்களிங்க. கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா, பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து ஆட்சி அமைஞ்சு வந்ததுன்னா கண்டிப்பா மக்களுக்கான நன்மைகள் நடக்கும். நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. கன்ஃபார்ம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய நாட்கள் வந்து பாப்பீங்க. வந்து கூட்டணி வந்து வச்சிருக்குதுங்க. அது நீங்க தனிச்சு நிக்கிறதுனாக்கா தனிச்சு நிக்கிறத பத்திலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்ப ஒரு கூட்டணி அமைத்ததுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலை பத்தி அடுத்த தேர்தல வரும்போது பாக்கலாம். இப்ப வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம், கூட்டணியில இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய கிராஸ் கேள்வியில நிறைய பேர் கேட்கறாங்க. அதுல நீங்களும் கேக்குறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியோட வச்சு இப்போ 1671 எம்எல்ஏ பக்கத்துல நம்ம தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. இப்ப மோடி எப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்தாரு 2014 இருந்து ஒவ்வொரு நாளும் எம்எல்ஏ சீட்டோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. இன்னும் இப்ப பிஆர் எலெக்ஷன்ல பாருங்க, மிகப்பெரிய வெற்றி. அதாவது கூட்டணி தான். எல்லாரும் நினைச்சாங்க பிஆர் தேர்தலில் வந்து தோத்துருவாங்க, அதாவது என்டிஏ கூட்டணி தோத்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது 3வது முறையா என்டிஏ கூட்டணி அங்க நின்று ஜெயிச்சிருக்குதுங்க. நல்ல சிறப்பான ஆட்சியை கொண்டு வர அங்க நடத்த போறாங்க. எங்க பதில ரொம்ப வளர்ச்சிங்க. முதல்ல இருந்த விட ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பாஜக. நைனா நாகேந்திரன் வந்த பிறகு கட்சி அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாருங்க. அவருடைய கொள்கை, அவர் பேசுறது அதிகமா பேசலாம், அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப திறமையா இருக்கும். அது நீங்க வரப்போற தேர்தலில் பாப்பீங்க. அதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.